ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு கீஃபா விலாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சாதம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ், அயன் எல்லாம் இருக்குது. இதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாதத்துக்கு 2 கப் அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் வறுத்த சிறு பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அலசி இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிடலாம். முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி இதையும் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 3 தக்காளி, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், 2 க்ரீன் சில்லி இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்சுருந்த அரிசி, பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. இதோட சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, க்ரீன் சில்லி இதையெல்லாம் சேர்த்துக்கிறணும். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, நம்ம அலசி வச்சுருந்த முருங்கைக்கீரையும் இதோடு சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறணும். கொஞ்சமாக மிளகையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விசிலுக்கு வைங்க. ஒரு 3 விசிலுக்கு வைங்க. இதுலேயே அது பருப்பு, சாதம், கீரை எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வரும். இப்போ எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல பருப்பு, சாதம், கீரை எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி வரணும். இப்போ இதோட ஒரு தேங்காவை துருவி அந்த தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலை லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி 2 கப் தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு விசிலுக்கு வச்சு எடுங்க. ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்தால் சாதம் ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். கீரையில் நம்மளுக்கு தேவையான விட்டமின் ஏ, விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ், அயன், கால்சியம் நிறைய சத்து இருக்குது. வாரத்தில் 2 தடவையாவது முருங்கைக்கீரையை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ முருங்கைக்கீரை சாதத்துக்கு தாளிப்பு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இதோட பட்டை, ஏலம், 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரம்ப இலை இருந்தால் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா பொரியணும். வெங்காயம் நல்லா பொரியணும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை வதக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொரிஞ்சு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரில் உள்ள ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தாளிப்பை இதோடு சேர்த்துக்கிடணும். பருப்பு, கீரை சாதத்தோட இந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. ஆயில் இதில் கொஞ்சம் கூடையாக தான் சேர்க்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு உடலில் நரம்புக்கு, எலும்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் 2 தடவையாவது நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சாதத்துக்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்க நாங்கள் மாசி சேர்த்திக்கிறோம். எங்கள் ஊரில் மாசி சேர்ப்பாங்க. மாசி இடித்து பொடி பண்ணி வச்சுப்பாங்க. அதை நாங்கள் சேர்த்திக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க. இதோட கீரை பொடின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அதையும் காரத்துக்கு சேர்த்திக்கிறோம். இந்த ஸ்டேஜில் எனக்கு உப்பு காணையில், அதனால் நான் உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி
செஞ்சு பாருங்கள். எங்கள் ஊர் கால்பட்டினத்தில் இதை நாங்கள் கீரை பச்சோறுன்னு சொல்லுவோம். கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.